அம்மையிலேருந்து ஆரம்பிச்சேன். நமஸ்காரம். ஸ்ரீபாத சப்ததி 60 வரைக்கும் முடிச்சுட்டோம். 70 மொத்த சப்ததிங்கிறது 70. ஸோ 70 ஸ்லோகம், அப்புறம் ஒரு பலஸ்ருதி இருக்கு. ஸோ 71 ஸ்லோகம் இருக்கு. நம்ம 60 வரைக்கும் முடிச்சுட்டோம். இன்னைக்கு 61. ரூபா மியூட் போடு. 61வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸோ போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது 10 திக்குக்கும் இருக்கிற திக்பாலர்கள். திக்பாலர்கள் ஒவ்வொருத்தரும் அம்பாளை தனித்தனியா வணங்குறா. அவளுடைய பக்திங்கிற அந்த அன்பை சமர்ப்பணம் பண்றா. அதுதான் அம்பாளுடைய பாதத்துல 10 விரல்களா, சிவந்த விரல்களா மிளிர்கின்றது. சோ அந்த 10 விரல்களுடைய நகங்களுடைய அந்த ஒளிக்கீற்றுதான் அவள் தரும், அந்த தேவர்களுக்கு தரும், திக்பாலர்களுக்கு தரும் பிரதி அருளாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னா. அருள் பிரசாதமா அவ கொடுக்கறது தான் அந்த வெள்ளை கலர்ல அந்த ஒளி, நகத்தினுடைய அந்த ஒளி அப்படின்னு. சோ இப்ப இந்த ஸ்லோகத்திலேருந்து போன வாரம் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு திக்பாலரும் தனித்தனியா வணங்கினான்னு சொன்னா இல்லையா? சோ ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி அம்பாள்கிட்ட வேண்டி அவளுடைய அருளாசி பெற்றா, அவளோட பிரார்த்தனை என்னவா இருந்தது அப்படிங்கிறது இந்த கவியுடைய கற்பனை. ஒவ்வொருத்தரும் அதாவது அவளுடைய தொழிலுக்கு ஏத்த மாதிரி அந்த வேண்டுதல் இப்படி இருக்கும்னு இவர் கற்பனை பண்ணி சொல்றார். நல்லா இருக்கு பார்க்க, நம்மளுக்கு கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. சோ இட்ஸ் பியூர்லி இவருடைய கற்பனை, அதாவது நாராயண பட்டத்திரியோடைய கற்பனை தான் இது. பட் அழகா அவ தொழிலுக்கு பொருந்துற மாதிரி இருக்கு. ஓகே, 61 பார்க்கலாம். மேகானாம் குலிஷஸ்ய சாப்ரதிஹதா சாப்ரதிஹதா தாரா கிரமந்தாம் சிரம் நோ நஷ்யேன் மத தானவாரி விபவோ நாகஸ்ய நாகஸ்ய ச. சோ முதல்ல நாகஸ்ய க, அது ரெண்டாவது நாக. சரியா? அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. புத்ரோயம் மம சைனிகாஸ்ச தததாம் நித்யம் ஜயந்தஸ் சுகம் த்வத் பாதாம்புஜ பாத்தினஸ் சுரபதேர் இத்தம் ஜயந்த்யர்த்தனாஹ. மேகானாம் குலிஷஸ்ய சாப்ரதிஹதா தாராக்ரமந்தாம் சிரம். மேகானாம் குலிஷஸ்ய சாப்ரதிஹதா தாராக்ரமந்தாம் சிரம் நோ நஷ்யேன்மததானவாரி விபவோ நாகஸ்ய நாகஸ்ய ச. நோ நஷ்யேன்மததானவாரி விபவோ நாகஸ்ய நாகஸ்ய ச. புத்ரோயம் மம சைனிகாஸ்ச தததாம் நித்யம் ஜயந்தஸ் சுகம். புத்ரோயம் மம சைனிகாஸ்ச தததாம் நித்யம் ஜயந்தஸ் சுகம் த்வத்பாதாம்புஜ பாத்தினः சுரபதேரித்தம் ஜயந்த்யர்த்தனாஹ. த்வத்பாதாம்புஜ பாதினः சுரபதேரித்தம் ஜயந்த் த்வத்பாதாம்புஜ பாதினः சுரபதேரித்தம் ஜயந்த்யர்த்தனாஹ. மேகானாம் குலிஷஸ்ய சாப்ரதிஹதா தாராக்ரமந்தாம் சிரம் நோ நஷ்யேன்மததானவாரி விபவோ நாகஸ்ய நாகஸ்ய ச. புத்ரோயம் மம சைனிகாஸ்ச தததாம் நித்யம் ஜயந்தஸ் சுகம் த்வத்பாதாம்புஜ பாதினः சுரபதேர் இத்தம் ஜயந்த்யர்த்தனாஹ.
मेघानां कुलिशस्य च प्रतिहता ताराक्रमन्तां चिरं नो नश्येन्मतवान् मतदानवारिविभवो नाकस्य नागस्य च पुत्रोऽयं मम सैनिकाश्च ददतां नित्यं जयन्तः सुखम् त्वत्पादाम्बुजपातिनः सुरपतेर् जयन्त्यर्थनाः. பியூட்டிஃபுல். ஓகே, சோ முதல்ல நம்ம பார்க்க போறது திக்பாலர்கள்ல கிழக்கு திசை. கிழக்குனா ஈஸ்ட். ஈஸ்டுடைய காவலன் யாரு பார்த்தோம்னா இந்திரன். இந்திரன் தான் ஈஸ்ட் டைரக்ஷனுடைய காவலன். சோ அவர் இந்திரன் வந்து அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்றார். என்ன பண்றார்? இந்திரன்கிறவர் வந்து என்னன்னா மேகங்களுடைய தலைவன். சோ அவர் தான் வந்து மழையை பொழிய செய்கிறார் இந்திரன் அப்படின்னு. சோ என்ன அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார்னா, குறைவின்றி மழை பொழியணும், தார தாரையா பெருவாரியா இருக்கணும், மழை நல்லா பெய்யணும்னு முதல் பிரார்த்தனை வைக்கிறாராம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதம் வஜ்ராயுதம் இருக்கு இல்லையா, சோ அந்த வஜ்ராயுதத்தினுடைய முனை கூர்ம மழுங்காம வலிமை குன்றாது இருக்க வேண்டும். சோ அந்த வஜ்ராயுதம் அவரோட ஆயுதம் எப்பவுமே அந்த முனை ஷார்ப்பா, அதாவது ரெடி ஃபார் போர்ன்ற மாதிரி, அது வந்து வலிமை குன்றாது கூர்முனையோடு எப்போதும் இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை பண்ற. அதே மாதிரி தேவர்களுக்கெல்லாம் அவர் தலைவன் இல்லையா இந்திரன். சோ அவருடைய வேண்டுதல் எல்லா தேவர்களும் மகிழ்ச்சி குன்றாது இருக்க வேண்டும், எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு கொஞ்சமும் சந்தோஷம் குறையவே கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருடைய வாகனத்தை பத்தி சொல்றார். அவருடைய வாகனம் என்ன? ஐராவதம். சோ என்னுடைய யானையுடைய மதநீர் பெருக்கம் வற்றாது இருக்க வேண்டும். சோ யானை சந்தோஷம் போது அந்த மதநீர் அதுக்கு வந்து பெருகும் அப்படின்பா, காதுல இருந்து அந்த இது வரும்பா. சோ அது வந்து ஒரு சந்தோஷத்தினுடைய இது. சோ அந்த யானை வந்து என்னுடைய வாகனமான அந்த ஐராவதத்துக்கு அந்த மதநீர் பெருக்கம் வற்றாது இருக்கணும். என்னுடைய அந்த ஐராவதம் வந்து என்னைக்கும் இளமையோடவும் வீரம் குறையாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். என்ன மாதிரி எல்லாம் கற்பனை பாருங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மகன் ஜெயந்தன், அவனும் என்னோட அத்தனை படை வீரர்களும் எப்பொழுதும் வெற்றி காண வேண்டும், வெற்றி வகை சூட வேண்டும், சந்தோஷமா இருக்கணும், இப்படியெல்லாம் எனக்கு அருள் புரிவாய் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட இத்தனை பிரார்த்தனை வைக்கிறார். ஒரு 5 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முதல்ல நல்ல மழை பெய்யணும், அப்புறம் தன்னுடைய ஆயுதம் வஜ்ராயுதம் வலிமை குறையாமல் கூர்மனையோடு இருக்கணும், அதுக்கப்புறம் வானவர்கள் எல்லாம் எப்போதும் மகிழ்ச்சி குன்றாது இருக்கணும், 4வது என்னுடைய ஐராவதத்தின் மதநீர் பெருக்கம் வற்றாது இருக்கணும், 5வது ஐராவதம் வந்து என்னைக்கும் இளமையோடையும் வீரம் குறையாமலும் இருக்கணும், 6வது என் புள்ள என்னுடைய படை வீரர்கள் எப்பொழுதும் வெற்றி வகை சூட வேண்டும், சந்தோஷமா இருக்கணும், இதுக்கெல்லாம் நீ எனக்கு அருள் புரியணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வேண்டுதல்களையும் வைக்கிறாராம் அம்பாள் கிட்ட. சோ அவளுக்கு பொருத்தமான இதுல இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிரார்த்தனையா வரும். கேட்கவே நன்னா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெண்டாவது 62 போலாம். ஆஜ்யாசக்த கரை த்விஜன்மபி ரஹம் ஹூயேய நோ தானவைஹி ஸ்வாஹா ரோச்சித மஸ்து பார்ஷ்வ மணிஷம் தாத்ரு ச ஹவ்யம் லபை ரக்ஷாவா நிதி பூதிமா நிதி ச
மே சப்த பிரசித்யா சிவே நோபேக்ஷ்யோ ஹமிதி त्वदङ्घ्रि नमने जीयासु रग्नेर्गिरः मनोन्मणि मैम आज्यासक्तकरैर्द्विजन्मभिरहं हूयेयनो दानवैः मल्लिका मैम Yes, स्वामी ma'am. आज्याशक्तकरैर्द्विजन्मभिरहं हूयेयनो दानवैः ब्यूटिफुल स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं लभै स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं लभै रक्षावानिति भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे रक्षावानिति भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुरग्निर्गिरः नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुरग्निर्गिरः சொல்லட்டுமா आज्याशक्तकरैर्द्विजन्मभिरहं हूयेयनो दानवैः स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं लभै रक्षावानिति भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुरग्निर्गिरः आज्याशक्तकरैर्द्विजन्मभिरहं हूयेयनो दानवैः स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं लभै रक्षावानिति भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुरग्निर्गिरः பியூட்டிஃபுல் சோ இது ரெண்டாவது திக்பாலர் யாரு இந்த ஸ்லோகத்துல இருந்து வேர்ட்ஸ்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் யார் இது திக்பாலர் அப்படின்னு யாருக்கா தெரியுமா லாஸ்ட் வேர்டை பாருங்க அதுலயே இருக்கு யாருன்னு அக்னி மேம் சூரிய தேவனா அக்னி அக்னி திக்பாலர் சோ அக்னி பகவான் எந்த டைரக்ஷனுடைய திக்பாலர் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு தென்கிழக்கு திசைக்கு தலைவன் அக்னி பகவான் சோ அக்னி பகவான் இப்போ என்ன இது வைக்கிற பிரார்த்தனை வைக்கிற அம்பாள் கிட்ட அப்படின்னு பார்க்க போறோம் சோ இப்ப அக்னி பகவான் என்ன வேலை பண்றார் அப்படின்னா பிராமணாலாம் பண்ற அந்த யஜ்யம் யாகம் ஹோமம் எல்லாம் பண்றா இல்லையா சோ அதுல அவ ஆகுதியா போடுறத அக்னி பகவான் தான் கொண்டு போய் தேவர்களுக்கெல்லாம் சேர்க்கிறார் சோ அவர் தான் அந்த மீடியாவா இருக்கார் ஏன்னா நம்ம ஹோமத்துல போடும்போது அந்த அக்னி பகவான் அத தேவர்களுக்கு போய் கொடுக்கிறார் அப்படின்னு சோ நம்ம ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போடும் பொழுது அது ஆமா அந்த மாதிரி நம்ம அந்த ஆகுதி நம்ம போடுறோம் அதே பித்ரு காரியம் பண்ணும்போது ஸ்வதான்னு சொல்லி போடுறோம் சோ இதனாலேயே ஸ்வாஹாவும் ஸ்வதாவும் அக்னி பகவானுடைய 2 மனைவியர் அப்படின்னு சொல்லுவா சோ இப்ப இவர் என்ன பிரார்த்தனை வைக்கிறார் அப்படின்னா எப்போதும் அந்த பிராமணா இந்த வேள்விகள்லாம் பண்ணி அதுல மங்களகரமா என்னை என்னுடைய மனைவிகளோடு அழைத்து தேவர்களுக்கு அந்த
ஹவிர்பாகத்தை அளிக்கும் வகையில் எனக்கு அருள் புரிவாயாக. சோ எப்போதும் பிராமணாலாம் நிறைய வேள்வி நடத்தணும். என் மூலமா என்னை என் மனைவியாரோட அதுல அழைக்கணும். அண்ட் அவ போடுற அந்த ஹவிர்பாகம் நான் கொண்டு போய் அத தேவர்களுக்கு சேர்க்கணும். சோ இது மாதிரி அவர் பிரார்த்தனை வைக்கிறார். அதுக்கப்புறம் அசுரர்கள் என்னை போருக்கு அழைக்காது இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். ரெண்டாவது, ஏன் இவருக்கு என்ன பலம் இல்லைங்கிறதுனால கிடையாது. அதாவது கெட்டவாளே இருக்கக்கூடாதுங்கிறத இன்டைரக்டா இந்த மாதிரி சொல்றார். அசுரர்கள் என்னை போருக்கு அழைக்காது இருக்கட்டும் அப்படின்னு. சோ இப்போ அக்னி பகவான், அக்னி அப்படின்னாலே என்ன, தீய சக்திகள் எல்லாத்தையும் எரிச்சு அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவர். அக்னி பகவான் ஒரு இடத்தை தூய்மைப்படுத்தணும். சோ கண்ட குப்பையும் இருந்தா என்ன பண்றோம், முதல்ல அந்த இதை எரிக்கிறோம் இல்லையா. சோ எரிச்ச உடனே சாம்பலா போன உடனே கொஞ்ச நாள்ல அந்த இடம் சுத்தமா ஆயிடும். சோ தீய சக்திகளை எரிக்கிறது, தூய்மைப்படுத்துறது அக்னி பகவான் வேலை. அதே மாதிரி அக்னி நோய் கிருமிகளை அழிக்க வல்லதாகவும் இருக்கு. பாபங்கள், நாம் செய்யும் பாபங்களை பொசுக்குவதாகவும் இருக்கிறது. அதனால அக்னி தேவனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரக்ஷாவான், அதாவது காப்பவன் அப்படின்னு. ஏன்னா கெடுதல் இல்லாம பாவங்களை போக்குறான், அதே மாதிரி கிருமிகளை எல்லாம் அழிக்கிறாங்கிறதுனால அவனுக்கு ரக்ஷாவான் அப்படின்னு ஒரு பேர், காப்பவன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அக்னி நம்ம யாகத்துல இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகும், பாக்கி இருக்கிற அந்த சாம்பல் அந்த தெய்வீகமா எல்லாரும் திருநீரு, அதாவது விபூதியா, அது நம்மளை காக்கும் ரக்ஷையா நம்பி பக்தியோட நம்ம நெத்தியில அதை இட்டுக்கிறோம், பூதி அப்படின்னு. சோ அதனால அவர் பூத்திமான் அப்படின்னு ஒரு பேரும் அவருக்கு உண்டு. சோ ரக்ஷாவான் பூத்திமான், இங்க நம்மளுக்கு 3rd லைன்ல வருது பாருங்க, ரக்ஷாவான் இதி பூத்திமான் இதி. சோ அந்த 2 பேரும் இவருக்கு ஒரு இதுவா இருக்கு, சிறப்பு பெயர்களா இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்ற, தாயே உலகையும் என்னையும் காக்கிற பெரும் பெருமை உன்னோடதுதான். இந்த உலக வழக்குல எனக்கு இந்த பெயர் எனக்கு கொடுத்திருக்கா உலக மக்கள், ரக்ஷாவான் பூத்திமான்னு என்ன போய் சொல்றா. ஆனா இத்தனை பெருமையும் உனக்கு தான் சேர வேண்டியது. பார்க்க போனா இப்படி எனக்கு பட்ட பெயர்கள் கொடுத்திருக்காளேன்னு எனக்கு கொஞ்சமும் ஆணவம் இல்ல, எல்லாமே சேர வேண்டியதுதான். உன்னுடைய அருள் ஒண்ணுதான் எனக்கு வேணும், என்னை ஒதுக்கி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பகவான் கேக்குறாராம். சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இந்த ரக்ஷாவான் பூத்திமான் இந்த 2 பேர் எல்லாமே இதெல்லாம் உனக்கு வர வேண்டியதுதான். என்ன மக்கள் சொல்றாளேன்னு எனக்கு கொஞ்சமும் அதுல ஆணவம் இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த பட்ட பெயர் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னுடைய அருள் ஒன்று மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட கேட்கிறார். சோ இது எல்லாமே நம்மளுடைய சினாரியோடையும் யோசிச்சு பார்க்கலாம். அதாவது தேவையில்லாத ஒரு புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு யாராவது நம்மள புகழ்ந்து சொல்லுவாளா, அத தலையில ஏத்திண்டு இல்லாம நம்மளுக்கு வேண்டியது அந்த தெய்வத்தின் அருள் மட்டும்தான். நம்ம இந்த புகழ்ச்சியில எல்லாம் நம்ம இது ஆயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வேண்டுதலும் அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு அதுல ஒரு லெசன் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதுதான் தென்கிழக்கு காவலனான அக்னி பகவானுடைய வேண்டுதலா இருக்கு. 2வது. அடுத்தது 3வது திக்பாலர் பார்க்க போறோம். த்வத் பக்தா பக்தாகம புத்தி பூர்வ லிகிதம் ஸ்யாச்சேத் க்ஷமேதாஸ் சிவே காந்தஸ்தே மயி ரோஷவான் குரு புனஸ் தஸ்யார்த்ர பாவம் ஷனைஹி தேவி த்வம் மகிஷாபிஹந்த்ரி
சகிதம் த்ராயஸ்வ மே வாகனம் காலஸ்யேதி ஜயந்தி தே பதனதௌ லோலஸ்ய சம்பிரார்த்தனாக. மீனாட்சி ராமசுவாமி மாமி. त्वद्भक्तागमबुद्धिपूर्वलिखितं स्यात् चेत् क्षमेता शिवे. त्वद्भक्तागमबुद्धिपूर्वलिखितं स्यात् चेत् क्षमेता शिवे. कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्यार्द्रभावं शनैः. कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनः तस्यार्द्रभावं शनैः. ஓகே, ஒரே லைனா சொல்றேன்னா புனகாவே போட வேணாம், புனஸ்ன்னு போட்டு சேர்த்துடலாம். ரெண்டு இதுவா பிரிச்சு சொன்னேன்னா புனக தஸ்யாத்ரபாவம் ஷனைன்னு சொல்லணும். சரியா? அப்புறம் அது குரு கிடையாது, குரு கே போட்டுக்கணும். காந்தஸ்தே மயி ரோஷவான் குரு புனஸ்தஸ்யாத்ரபாவம் ஷனைः. कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्यार्थभावं शनैः. देवि त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनम्. देवी त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनम्. कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. त्वद्भक्तागमबुद्धिपूर्वलिखितं स्यात् चेत् क्षमेता शिवे. कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्यार्थभावं शनैः. देवी त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनम्. कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. त्वद्भक्तागमबुद्धिपूर्वलिखितं स्यात् चेत् क्षमेता शिवे. कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्यार्थभावं शनैः. देवी त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनम्. कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. பியூட்டிஃபுல். சோ இதுல திக்பாலர் யார யார் வணங்குறா? எனி ஐடியா? லாஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் எஸ் காலஸ்ய இதி வருது பாருங்க. சோ காலன்னா யாரு? யமன். வெரி குட். யமன் இங்கே வேண்டாம். யமன் எந்த டைரக்ஷன்னா தென் திசை. அதனாலதான் தெற்குல தலை வச்சு படுக்க கூடாது ஏதோ எல்லாம் சொல்லுவா இல்லையா? சோ தென் திசை யமன் தலைவன். சோ தென் திசை காவலன் அம்பாள் கிட்ட வணங்கி என்ன சொல்றா அப்படின்னா, அம்மா உன்னுடைய பக்தர்கள், உன்னுடைய அடிகார்கள் பாவம் இல்லாதவர்கள். ஏன்னா உன்னை வேண்டினாலே அவ பாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது. பழைய பாவங்கள் அவ ஏதாவது பண்ணிருந்தாலும் உன்னை வணங்கின அப்புறம் உன்னுடைய அருளால் அந்த பாவங்கள் எல்லாம் பொசுங்கி அவ தூய்மை பெற்று இருப்பர். நான் என்னையும் அறியாமல் தவறா அவ மேல ஏதாவது பாவக்கணக்கு எழுதியிருந்தா அம்மா நீதான் அந்த குற்றத்தை மன்னிக்கணும் அப்படின்னு. அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த அம்பாள் பாவங்கள் பண்ணாலும் அத அவளுடைய அருள் கிடைத்தவர்கள் அவ பாவங்கள் எல்லாம் பொசுங்கி போறதுன்னு. சோ யமன் சொல்றாராம், அப்படி அந்த மாதிரி இருக்கிற அந்த பக்தர்கள் மேல நான் தெரியாம ஏதாவது பாவ கணக்கு போட்டிருந்தேன்னா அந்த குற்றத்தை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதே மாதிரி
ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் அது. ரெண்டாவது என்னன்னா கற்பனைக்கு ஒரு அளவே இல்லைம்பாலே. இது ரெண்டாவது மார்க்கண்டேயருடைய அந்த இத எடுத்துன்னு வர கதைய. அதாவது மார்க்கண்டேயரை யமன் எடுத்துன்னு போறதுக்கு வரும்பொழுது அவர் போய் சிவலிங்கத்தை கட்டிப்பார். அப்புறம் சிவன் அவரை இது பண்ணுவார் இல்லையா, யமனையே துரத்திடுவார் இல்லையா. சோ அந்த இதை இங்க சொல்றார். அதாவது சிவபக்தனான மார்க்கண்டேயன் சிவ பூஜை பண்ணின்னு இருக்கும் பொழுது அவன் ஆயுள் கணக்கு முடிஞ்சுடுத்து அப்படின்னு நான் நினைச்சுண்டு, அதை மட்டுமே நினைச்சுண்டு அவன் உயிரை பறிக்க நான் வந்தேன். அப்போ சிவனார் என் மேல ரொம்ப கோச்சுண்டு என்ன தண்டிச்சு அந்த மார்க்கண்டேயனை காத்தார். அதுக்கு அதையே இங்க சொல்றாருன்னா, யமன் சொல்றாராம், அந்த கோபம் இன்னும் என் மேல தீராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட இது கேக்குறாரு, ரெக்கமெண்டேஷன். அம்மா, நீதான் எனக்காக அவர்கிட்ட பரிந்துரைச்சு அவரோட கோபத்தை தணித்து என் மீது அவர் அருள் புரியுமாறு செய்ய வேண்டும் அப்படின்னு. சோ ரெக்கமெண்டேஷன் கேக்குறார். அவர் இன்னும் என் மேல கோபமா தான் இருக்க, நீதான் அவர்கிட்ட சொல்லி என்ன மன்னிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேக்குற. நம்மளுக்கே ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கணும்னா என்ன பண்ணுவோம்? அம்மாவை தான் போய் நோண்டுவோம், அம்மா அம்மா அம்மான்னு. சோ அதே மாதிரிதான் யாரா இருந்தாலும் இந்த லோகமாதா தேவி கிட்ட போய் கேக்குறாரு இவரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேண்டுதல். இது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும். கற்பனை தானே, கற்பனையில எல்லாமே மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மூணாவதா என்ன சொல்றார் அப்படின்னா, மகிஷாசுரனை அவர் எரும வடிவுல தான் வந்தான் இல்லையா, அவனை துவம்சம் பண்ணிட்டா அம்பாள், அவனை வதம் பண்ணினா இல்லையா. அந்த மாதிரி வதம் பண்ணினத்திலேந்து என்னுடைய வாகனம் அந்த எருமை ரொம்ப பயந்துன்னு இருக்கு, அந்த பயத்தை நீதான் போக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யமன் சொல்றாராம். நீ அந்த மகிஷனை நீ கொன்னதுலேருந்து, ஐயோ என் எருமை என் வாகனம் ரொம்ப பயந்து போயிருக்கு, அந்த பயத்தை நீதான் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா அவர் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். ஒரு கற்பனை தான் இது. அவளுக்கு பொருத்தமானதா கற்பனை பண்ணி அவ்வளோ அழகா இது அமைச்சிருக்கார் ஸ்லோகங்களை. சரியா? சோ இதுதான் 3 வேண்டுதல் வைக்கிறார். ஒண்ணு அதாவது தப்பா நான் ஏதாவது உன்னுடைய அடியார்கள் மேல பாவக்கணக்கு எழுதியிருந்தா அந்த குற்றத்தை நீ மன்னிக்கணும். அதே மாதிரி சிவபெருமானுக்கு நீ போய் எனக்காக பரிந்துரைத்து அவரோட கோபத்தை இது பண்ணி கம்மி பண்ணி எனக்கு அருள் புரியுமாறு நீ செய்யணும். மூணாவது, என்னுடைய வாகனமான அந்த எருமையின் அச்சத்தை நீ போக்க வேண்டும். அடுத்தது போலாம். தர்மாச்சார பரோ ஹமித்யவமதோ ரக்ஷோபி ரேகான்வயைஹி. அங்க விசர்க்கம் போட்டுருங்கோ. இருன்னு இருந்ததுன்னா விசர்க்கம் போட்டுக்கோங்க, அதை அடிச்சுட்டு. மஹ்யம் தேவி வினிந்திதா திஷ மதுர் ஜாதி த்விஷஸ் சாமராஹ தைவா தைவாதித் யுபயச்யுதோ விஷரணோ ரக்ஷ்யோ ஹமித்யாதயஹ. அங்கேயும் ஒரு விசர்க்கம் வரும். அடுத்த லைன்ல இஸ் இருந்தா அதை அடிச்சுடுங்க. த்வத் பாத பிரணதௌ ஜெயந்தி நிர்ருதேர் அத்யாகுலாஃப் பிரார்த்தனாஹ. மீனாட்சி பி மம்மி. धर्माचार परोहमित्यवमतो रक्षोभिरेकान्वयैः धर्माचारपरोहमित्यवमतो रक्षोभिरेकान्वयैः
मह्यं देवि विनिन्दिता दिशमधुर्जाते द्विषश्चामराः मह्यं देवि विनन्ति दादि समदुर्जादि निन्दिता मह्यं देवि विनिन्दितादि समदुर्जादिद्विषश्चामराः दैवादित्युभयच्युतो विशरणो रक्ष्योऽहमित्यादयः दैवादित्युभयच्युतो विशरणो रक्ष्योऽहमित्यादयः त्वत्पादप्रणतौ जयन्ति निरृतेरत्याकुलाः प्रार्थनाः त्वत्पादप्रणतौ जयन्ति निर्हृदेर्व्याकुला प्रार्थनाः நிருத்தேர் அத்தியாகுலா இல்ல சேர்த்து சொல்றேன் நிருத்தேர் அத்தியாகுலா ரன் போட்டுக்கணும் त्वत्पादप्रणतौ जयन्ति निर्हृदरे तद्याकुला இல்ல மாமி நிறுத்திங்கிறது தான் இந்த திக்பாலரோட பேர். போங்க, இந்த வாட்டி எனக்கு குவிஸே வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. நிறுத்திங்கிறது தான் அந்த திக்பாலர். அது யாரு என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஓகே. त्वत्पादप्रणतौ जयन्ति निरुतेरध्याकुला प्रार्थनाः धर्माचारपरोहमिद्यवमतो रक्षोभिरेकान्वयैः मह्यं देवि विनिन्ति दादिशमधुर्जादिद्विषचामराः दैवादित्युभच्युतो विशरणो இல்ல திருப்பியும் दैवादित्युभयच्युतो विशरणो रक्ष्योऽहमित्यादयः त्वत्पादप्रणतौ जयन्ति निरुते त्वत्पादप्रणतौ जयन्ति निरुतेरव्याकुल प्रार्थनाः நான் சொல்றேன். நிருத்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த இர வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். நிருத்தே. धर्माचारपरोहमिद्यवमतो रक्षोभिरेकान्वयैः मह्यं देवि विनिन्ति दादिशमधुर्जादिद्विषमच्चमाराः தப்பு. ஜாதி. मह्यं देवि विनन्ति दादिशमधुर् நிந்திதா. मध्यं देवि மத்தியமில்ல, மஹ்யம். அடாடாடாடாடாடா. இங்க வந்தா அங்க போட்டுக்கிறது. मह्यं देवि विनिन्ति दादिशमधुर्जादिद्विषचामराः दैवादित्युभयच्युतो विशरणो யுதோ. दैवादित्युभयच्युतो राइट अजी करेक्ट अजी विचरणो रक्ष्योऽहमित्यादयः त्वत्पादप्रणतौ जयन्ति निर्लुदेरध्याकुला प्रार्थनाः प्रैक्टिस பண்ணிக்கிறேன் ஜி. தப்பு தப்பா சொன்னேன்ல, திக்பாலர் என்னதான் திட்டுவார். நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் ஜி. சோ ஏற்கனவே தெரிஞ்சுடுத்து நம்மளுக்கு. நாலாவது திக்பாலர் நிருத்தி. நிருத்திங்கிறவர் வந்து சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு டைரக்ஷனுடைய காவலன். நிருத்திங்கிறவர் யாரு அப்படின்னா வந்து ஒரு எக்ஸெப்ஷன். இந்த 10 திக்பாலர்ல ஒரு எக்ஸெப்ஷன். இவன் வந்து ஆக்சுவலா ஒரு அசுரன். அசுர குலத்துல தோன்றினவன், அரக்கர் குலத்துல தோன்றினவன் நிருத்தி. ஆனா என்னன்னா, அந்த அசுரர்கள்லயே இவன் ஒத்தந்தான் தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். அவன் நன்னடத்தை கொண்டவனா இருக்கான்.
அதனாலேயே அவனுக்கு தேவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெருமை இருக்கோ அந்த பெருமை இருக்கு அவனுக்கு. அந்த கெட்டவாளியே ஒரு நல்லவா இருப்பான் பாருங்கோ. இப்போ இதுலயே ராமாயணத்துல பார்த்தோம்னா அங்க லங்கையில விபீஷ்ணன் இருந்தான் நல்லவன். அந்த மாதிரி ஒரு இந்த அரக்கர் குலத்துல ஒரு நல்லவன், தர்மத்தோடு வாழ்பவன், நன்னடத்தையோடு இருப்பவன். அதனாலேயே அவனுக்கு தேவர்களுக்கு கிடைக்கிற அந்த நற்பேரு அவனுக்கும் உண்டு. சோ இவன் அசுரர்களுடைய நேச்சுரல் இயல்பு என்ன? எல்லாத்தையும் எதிர்க்கிறது, எல்லாத்தையும் அழிக்கிறது, தேவர்களை இம்சிக்கிறது, இதுதான் வேலை இல்லையா? அதுல அவளுக்கு ஒரு பெருமை, அவளுடைய வீரத்தை காமிக்கிற அந்த ஒரு பெருமை அவளுக்கு. சோ அந்த குலத்துல, அசுர குலத்துல பிறந்து இவன் அந்த குலத்துடைய பண்புக்கு நேர்மாறா இருக்காராம் நிருத்திங்கிறவர். அதனால அவள்லாம் இவரை ஏளனம் பண்றாளாம். ஐய, இவனுக்கு தர்மத்தை குலைக்கவே தெரியல, இவனுக்கு கொஞ்சமும் தைரியம் கிடையாது, அதனாலதான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இகழ்ந்து பேசுறாளாம் அசுர குலத்துல நிருத்திய. சோ அவன் தேவர்கள் அவனுக்கு நிருத்திக்கு, ஏன்னா அவன் தர்மத்தை காப்பாத்துறான் இல்லையா, அதனாலேயே அவனுக்கு திக்பாலர் பட்டம் ஒண்ணு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தா தேவர்கள். ஆனா அவனுக்கு கொடுத்த திசை என்னன்னு பார்த்தோம்னா தென்மேற்கு. தென்மேற்கு திசை. தென்மேற்கு திசை வாஸ்து படி பார்த்தோம்னா டாய்லெட் இருக்கிற இடம் தான் தென்மேற்கு. அதனால அவனுக்கு ஒரு இழிந்த திசையா கொடுக்கறா அப்படின்னு அது கருதறாளாம். அதனால தேவர்களுக்கு வேணும்னேதான், ஏன்னா தேவர்களுக்கு எப்பவுமே அசுரர்கள்னா பகைதான் இல்லையா? அதனால இவன் அசுர குலத்துல இருந்து வந்ததுனால அவனுக்கு வேணும்னே இந்த இழிந்த பதவியை கொடுத்தா. நீ போய் இந்த டைரக்ஷன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவியை கொடுத்திருக்கா அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாராம் நிருத்தி அம்பாள் கிட்ட. ஏமா, எனக்கு நான் அசுர குலத்துல தோன்றினேங்கிற ஒரே காரணத்தினால தேவர்களும் என்னை இழிவுபடுத்துறா, அங்க பார்த்தா அசுர குலத்திலயும் என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணி என்னை இகழ்ந்து பேசுறா, உனக்கு கொஞ்சமும் துணிவே இல்லை அப்படின்னு. நீதாமா என்னை காப்பாத்தணும், காத்து அருளணும். அதாவது ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு அடியும்பாளே, அந்த மாதிரி இங்கேயும் எனக்கு இதுதான் நிந்தனைதான், இங்கேயும் எனக்கு இகழ்வுதான். நான் என்னதான் பண்ணறது? நீதான் எனக்கு அருள் புரியணும், நீதான் என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு குமுறி பிரார்த்திக்கிறாராம் நிருத்தி. இதெல்லாமோ நம்மளுடைய லைஃபோட எடுத்துக்கலாம். சில பேருக்கு எந்த பக்கம் போனாலும் முட்டுக்கட்டை மாதிரி இருக்கும் பாருங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? நீதாமா கதி, இதுவும் எனக்கு வரல, அதுவும் வரல போல. சோ ஒவ்வொரு இதுவுமே நம்மளுடைய இதோடைய கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், இந்த இது நான் மெதுவா தான் போவேன், ஏன்னா இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு லேர்ன். ஸோ அவசரமா நம்ம முடிச்சு யாரும் நம்மளுக்கு கோல்டு மெடல் தரப்போறது இல்லை, அதனால மெதுவாவே போகலாம், அனுபவிச்சு படிக்கலாம். மத் புத்ரியா மம வா முகுந்த கிருஹதா பாக்யம் ந சங்ஷீயதாம். மாஹம் பாயிஷி கும்பஜேன முனினா கல்பாந்த சூர்யேண வா த்வேதா மே சுரவாஹினி தயிததா சாது த்வயா ரக்ஷ்யதாம் த்வத் பாதாம்புஜ பாத்தினோ ஜலபதேர் இத்தம் ஜயந்த்யர்த்தனாஹ. நித்யா சுரேஷ் மேம். மத்புத்ர்யா மம வா முகுந்த கிருஹதா பாக்யம் ந சங்ஷீயதாம். मत्पुत्र्या मम वा मुकुन्द गृहता भाग्यं न सङ्क्षीयताम्. மாஹம் பாயிஷி கும்பஜேன முனினா கல்பாந்த சூர்யேண வா.
माहं पायिषि कुम्भजेन मुनिना कल्पान्तसूर्येण वा द्वेधा मे सुरवाहिनी दयितता साधु त्वया रक्ष्यताम् द्वेधा मे सुरवाहिनी दयितता साधु त्वया रक्ष्यताम् त्वत्पादाम्बुजपातिनो जलपतेरित्थं जयन्त्यर्थनाः त्वत्पादाम्बुजपातिनो जलपतेर्इत्थं जयन्त्यर्थनाः मत्पुत्र्या मम वा मुकुन्द गृहता भाग्यं न सङ्क्षीयताम् माहं पायिषि कुम्भजेन मुनिना कल्पान्तसूर्येण वा द्वेधा मे सुरवाहिनी दयितता साधु त्वयां रक्ष्यताम् त्वत्पादाम्बुजपातिनो जलपतेर्इत्थं जयन्त्यर्थनाः मत्पुत्र्या मम वा मुकुन्द गृहता भाग्यं न सङ्क्षीयताम् माहं पायिषि कुम्भजेन मुनिना कल्पान्तसूर्येण वा द्वेधा मे सुरवाहिनी दयितता साधु त्वया रक्ष्यताम् त्वत्पादाम्बुजपातिनो जलपतेर्इत्थं जयन्त्यर्थनाः Thank you. Thank you, ma'am. So இது வந்து யாரு? ஜலபதே. ஜலம் ஜலபதே யாரு? வருண வருணன். வருண பகவான். ஜலத்தின் தலைவன். பத்தேனா என்ன? தலைவன். சோ வருண பகவான் சொல்றேன். வருண பகவான் எந்த டைரக்ஷனுடைய காவலன் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு திசை, வெஸ்ட், மேற்கு திசை காவலன் தான் வருண பகவான். சோ வருணன் அப்படின்னாலே எல்லா நீர்நிலைகளுக்கும் தலைவனாக விளங்குபவன். கடலாகட்டும், ஆறு ஆகட்டும், நதி ஆகட்டும், குளமாகட்டும், எல்லா நீர்நிலைகளுக்கும் தலைவனா இருக்கான். சோ ஒரு விதத்துல பார்த்தோம்னா அவன் லக்ஷ்மியுடைய அப்பான்னு சொல்லலாம். ஏன்னா திருப்பார்கடல்ல இதுவா அவதரித்தவள் தான் மகாலட்சுமி இல்லையா? அந்த மந்திரமலையை கடையும் பொழுது அதுல இருந்தா மகாலட்சுமியும் வந்தா அப்படின்னு சொல்லுவா. சோ ஒரு விதத்துல பார்த்தா நீர்நிலையிலேருந்து அவர் தோன்றினதுனால வருணனுக்கு மகள் உறவா ஆகிறா அந்த திருமகளான லக்ஷ்மி. அதே மாதிரி அந்த நீர்நிலையில பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் விஷ்ணு பகவான், அதுவும் நம்மளுக்கு தெரியும். சோ இங்க வந்து என்ன வேண்டிக்கிறார் வருண பகவான்? அம்பாள்கிட்ட என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, தாயே எனக்கும் என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மருமகனான திருமாலுக்கும் இருக்கும் இந்த புனிதமான உறவு மாறாமல் என்றென்றும் நீடிக்குமாறு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னுடைய மாப்பிள்ளை, என் பொண்ணு, எங்க உறவு எப்போதும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாராம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி அகஸ்திய முனிவர் கடலையே ஃபுல்லா குடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு நம்மளுக்கு. சோ அதை இங்க வந்து சொல்லி வேண்டிக்கிறார் அம்பாள்கிட்ட. மீண்டும் என்ன அந்த மாதிரி பருகி விடாமல் இருக்கிறதுக்கு நீதான் என்ன அருள் புரியணும், எனக்கு அருள் புரியணும். ஒரு வாட்டி அகஸ்தியர் அந்த மாதிரி பண்ணிட்டார், அந்த மாதிரி திருப்பியும் ஆகாம இருக்க நீதாமா எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு. அடுத்தது மூணாவதா என்ன சொல்றார் அப்படின்னா, கல்பம் முடியும் பொழுது பிரளயம் வரும் இல்லையா? பிரளயம் வந்து அதுக்கப்புறம் தான் திருப்பியும் யுகங்கள் தோன்றும், திருப்பியும் நம்மளுக்கு எல்லா சிருஷ்டி எல்லாம் ஆரம்பிக்கும். சோ அந்த கல்ப காலத்துல அந்த மகா பிரளயம் வரும் பொழுது என்ன ஆகும்னா, சூரியன் அப்படி ஒரு வெப்பம், அதுலதான் எல்லாமே நம்மளுக்கு அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இருக்கிற சம்மர்லாம் என்ன, அதோட பல லட்சம் மடங்கு, பல கோடி மடங்கு அது வந்து அந்த உஷ்ணம் வந்துதான் நம்மளுக்கு அந்த பிரளய காலத்துல வரும், எல்லா இதுவும் அழிஞ்சு போகும். சோ அவன் வந்து
பிரளயம் போது இந்த சூரிய பகவான் அவ்வளோ வெப்பத்தோட வந்து எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தையே சுட்டரித்து விடுவான் அப்படின்னு சொல்றாளே, அப்ப என்னையும் வந்து வத்த வச்சுடுவான் இல்லையா? அப்படி நான் வற்றி போகாமல் இருக்க நீதாமா என்ன காத்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரா வருண பகவான். அதே மாதிரி அங்க அக்னி பகவானுக்கு வந்தது இல்லையா, பூத்தவான் ரக்ஷவான்னு அவனுக்கு அடைமொழி சொல்றான்னு. இங்கேயும் அந்த மாதிரி கங்கையினுடைய தலைவன் அப்படின்னு இவருக்கு ஒரு பேரு. அது மாதிரி தேவர்களுடைய படைக்கு தலைவன் அப்படிங்கிற அந்த பேரு பட்ட பேரும் இவருக்கு உண்டாம். சோ இதெல்லாம் வந்து எனக்கு எப்போதும் நீடித்து இருக்க அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிற மாதிரி வருது. சோ இதெல்லாம் தான் இவருடைய பிரார்த்தனை. அதாவது என்னுடைய பொண்ணு மருமகன் எப்போதும் எங்களுடைய புனித உறவு நீடிக்கணும். அதே மாதிரி அகஸ்திய திருப்பியும் என்னை பருகி விடாமல் காக்க வேண்டும். அது மாதிரி கல்ப காலத்துல சூரியன் எல்லாத்தையும் சுட்டரிக்கும் போது நான் வத்தி போகாம இருக்க நீதான் எனக்கு அருள் புரியணும். அப்புறம் என்ன தேவர்களின் படைத்தலைவன் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி கங்கையின் தலைவன்னு எனக்கு ஒரு பேரு பட்ட பெயர் இருக்கு. அந்த பட்ட பேரு எனக்கு எப்போதும் நீடித்து இருக்க நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். இன்னும் ஒண்ணு பார்க்கலாமா? விஸ்வ பிராணமயி த்வமேவ மம து பிராஹுர் ஜகத் பிராணதாம் சர்வஸ்யாபி சதா கதிர்ஹி பவதி மாமேவ மாஹுர் ஜனாஹா லஜ்ஜா பாதக மீத்ருஷம் ஜனனி நஹ் கிம் குர்மஹே பாஹிமாம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. வாங்க அடுத்த லைன்ல ஈன்னு ஆரம்பிக்கணும். இத்யேவம் இத்யேவம் பவனஸ்ய தே பதனதௌ வாச்சோ ஜயந்த்யாகுலாஹ. பத்மஜா மேம். விஸ்வ பிராணமயி த்வமேவ மம து பிராஹுர்ஜகத் பிராணதாம். विश्वप्राणमयी त्वमेव मम तु प्राहुर्जगत्प्राणताम् सर्वस्यापि सदा गतिर्हि भवति मामेव माहुर्जनाः. सर्वस्यापि सदा गतिर्हि भवति मामेव माहुर्जनाः. लज्जापादकमीदृशं जननि नः किं कुर्महे पाहि माम्. लज्जापादकमीदृशं जननि नः किं कुर्महे पाहि माम्. इत्येवं पवनस्य ते पदनतौ वाचो जयन्त्याकुलाः. इत्येवं पवनस्य ते पदनतौ पवनस्य इत्येवं पवनस्य ते पदनतौ वाचो पदनतौ वाचो जयन्त्याकुलाः. विश्वप्राणमयी त्वमेव मम तु प्राहुर्जगत्प्राणताम् सर्वस्यापि सदा गतिर्हि भवति मामेव माहुर्जनाः. लज्जापादकमीदृशं जननि न किं कुर्महे पाहि माम्. इत्येवं पवनस्य ते पदनतौ वाचो जयन्त्याकुलाः. विश्वप्राणमयी त्वमेव मम तु प्राहुर्जगत्प्राणताम् सर्वस्यापि सदा गतिर्हि भवति मामेव माहुर्जनाः.
लज्जापातबाधकमीदृशं जननि न किं कुर्महे पाहि माम् इत्येवं पवनस्य ते पदनतौ वाचो जयन्त्याकुलाः. ஓகே. சோ இங்க வந்து பவனன்னா யாரு? காத்து, வாயு பகவான். வாயு பகவானுடைய இது. சோ அவருக்கு எந்த திசை காவலன் அவர்? வடமேற்கு, நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் உடைய தலைவன் வாயு பகவான். சோ எல்லாரோட உடம்புலயும் மூச்சு காத்தா இருக்க, எல்லாருடைய உயிர் இயக்கத்தை நடத்துறார். அதனாலேயே அவரை வந்து இந்த உலகம் என்ன சொல்றதுன்னா ஜெகத் பிராணதாம். இங்க இருக்கு பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல. சோ உலகத்துக்கே, பிரபஞ்சத்துக்கே பிராணன், அதாவது உயிரா இருக்கார் அப்படின்னு சொல்றார். ஆனா ஆக்சுவலா பார்க்க போனா வாயுவும் வந்து ஒரு ஜடப்பொருள் தான். அதுக்கு வந்து அந்த சக்தியை அளிக்கிறது பரம்பொருள் ஆகிய அந்த தேவி தான் அப்படின்னு. சோ இது வந்து வாயு பகவானுக்கு நன்னா தெரியும். அதனாலேயே இந்த ஜெகத் பிராணதாம், இந்த உலகத்தோடைய பிராணன் அப்படின்னு சொல்ற அந்த பட்டம் வந்து எனக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதது அப்படிங்கறத அவர் நல்லாவே ரியலைஸ் பண்றார். சோ அம்பாள் தான் அந்த பட்டத்திற்கு உரியவள். உலக ஜெகத் பிராண அப்படிங்கிறது நீதான் ஜெகத்தின் பிராணனாக இருக்க, நான் இல்ல. அது தெரியாம உலக மக்கள் நான் தான் பிராணனுடைய இந்த சக்தி நான் தான் நினைச்சுட்டு இருக்கா. நான் வெறும் ஜடப்பொருள், என்னை இயக்க வைக்கிறது நீதாங்கிறது அவளுக்கு தெரியல. அதனால இந்த பட்டம் உனக்குதான் கரெக்டானது அப்படின்னு சொல்ற. எனக்கு அதை கூறுவது அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாராம். அதே மாதிரி மக்கள் வந்து இவரை சர்வகதி அப்படின்னு சொல்றா. சர்வகதி அப்படின்னு சொல்றா. ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா எல்லாருமே கடைசியில சென்று அடையக்கூடிய ஒரே கதி அந்த அம்பாள் தான். அப்படி இருக்கும்பொழுது என்ன சர்வகதி அப்படின்னு சொல்றதுக்கு அதுவும் தப்பு அப்படின்னு அதாவது இவரை வந்து சில பட்ட பெயர்கள் சொல்றா. அதெல்லாம் எனக்கு பொருத்தமே இல்லம்மா, நீ இருக்கும் பொழுது இது உனக்குதான் இது வந்து கரெக்டான இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். அம்மா இதெல்லாம் என்னுடைய பிழை இல்ல, நான் வந்து என்ன அவ்வளோ பெரியவனா நான் நினைக்கவும் இல்லை. இந்த உலகம்தான் அறியாமையால என்னை இப்படி கூப்பிடுகிறார்கள். என் மேல கோபப்படாம நீ என்னை காத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். இதுவும் நம்மளுக்கு லைஃப் லெசன் தான். அதாவது தானா வந்து சேரற சில புகழ்ச்சிக்கு நம்ம மயங்கி அப்படியே அதுல லயிச்சு போயிடாம, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன்னா எல்லாமே உனக்கு சேர வேண்டியது அப்படின்னு அர்ப்பணம் அவள்கிட்ட பண்ணி அவள்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? சோ இவர் வந்து தனக்கு வந்த இந்த உலகத்தின் பிராணன், அதே மாதிரி சர்வகதி அப்படிங்கிற பட்ட பெயரெல்லாம் என்னோட உனக்குதாமா அதெல்லாம் வந்து சேரணும். எனக்கு இதுல துளியும் இது இல்ல, விருப்பமும் இல்ல, எல்லாமே உனக்கு. அதனால இதுல இந்த மாதிரி என்ன உலகம் கூப்பிடுறதே அப்படின்னு நீ என் மேல கோபிச்சுக்காத, நீ எனக்கு அருள்தா, எனக்கு அது மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். 6 டைரக்ஷன் பார்த்துட்டோம், இன்னும் 4 இருக்கு பாக்கி. யார் யார் வரா அப்படின்னு பார்ப்போம். ஈசனும் வருவார் இதுல, ஈசானி மூல சொல்றோம் இல்லையா? ஓகே, அடுத்த கிளாஸ் இது முடிச்சுட்டு நம்ம தேவி கேசாதிபாத வர்ணனை, ஏன்னா அதுவும் நாராயண பட்டத்திரி எழுதினதுதான். அது ஒரு சின்ன ஸ்லோகம் தான், அம்பாளுடைய வர்ணனை, கேசாதிபாத வர்ணனை. அது பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டேன் நானா? இல்லையா? நான் அதை குரூப்ல போட்டுடுறேன் இன்னைக்கு. அடுத்த கிளாஸ்ல இத முடிச்சுட்டு மேபி ஒரு ஸ்லோகம் அதுல ஆரம்பிச்சும் வச்சுடுறேன். அது மொத்தமே 17 ஸ்லோகம் தான் நினைக்கிறேன். ஆமா 17. சோ அதையும் நம்ம அம்பாளை வந்து அவ அழக ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சொன்னாலும் அதை வந்து நம்ம இமேஜின் பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு டிவைனா இருக்கும் அதுவும். சோ அதுவும் நம்ம பார்க்கலாம்.
ஓகே, சோ எண்டிங் பிரேயர் யாராவது சொல்லுங்க. यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी. अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी. सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ तत्सत्. Beautiful. Thank you all. பெரியவா சரணம் மாமி. மாமி நான் லீவ் பண்றேன்.